கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்க எல்லாரையும் நேரடியாக உங்க வீடுகளில் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஹாப்பியா இருக்கீங்களா? சந்தோஷகரமான நிறைய நற்செய்திகள் அவங்க குடும்பத்தில் வரட்டுன்னு நான் ஆசீர்வதிக்கிறேன். டிசம்பர் மாதம்னாலே தேவ தூதர்கள் வீடுகளுக்கு போய் நற்செய்திகளை எல்லாம் சொன்ன அந்த ஒரு நல்ல மங்களகரமான மாதம். இந்த மாசத்துல உங்களுக்கு நிறைய நற்செய்திகள் உங்கள் செவிகள் கேட்கன்னு நான் நிறைஞ்ச மனசுல ஆசீர்வதிக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு நல்ல மங்கள வார்த்தையோட உங்களை வீடு தேடி வந்து நேரடியா உங்களை பிளஸ் பண்ண போறாரு. வாசிக்கலாம். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள். நிகழ்ச்சியை பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க யாருடைய பிள்ளைகள் என்கிற ஒரு கேள்வி இப்போ உங்க முன்னால வருது. என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் ஆண்டவருடைய பிள்ளை தானே, அப்புறம் நான் எதுக்கு வெட்கப்பட்டு போனேன்? நான் எதுக்கு கேவலமா நடத்தப்பட்டேன்? நான் எதுக்கு எல்லாராலும் கேவலமா பேசப்பட்டேன் அப்படின்னு ஒருவேளை கடந்த நாட்கள்ல உங்க இருதயம் யோசித்திருக்கலாம். கடந்ததை நினைக்கவும் வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்கவும் வேண்டாம். கர்த்தர் புதிய காரியங்களை செய்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ என் பிள்ளை. அப்போ நீ ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கணும்னா அதுக்குன்னு சில தகுதிகள் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, பாவம் செய்கிறவன் பிசாசனுடைய வித்தான், பரிசுத்தமானவன் ஆண்டவருடைய வித்தான். அப்போ என் பிள்ளைகள் என் ஜனங்கள் அப்படின்னாச்சுன்னா நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள்னா ஆண்டவருடைய வித்தா இருக்கணும்னா நீங்க பரிசுத்தம் நிறைந்த பிள்ளைகளா இருக்கணும். அதுதான் என் ஜனங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சோதனைகள் வரும், ஆனாலும் அந்த சோதனைகள் சாதனைகளாய் மாறுமே தவிர அந்த சோதனையிலே அவர்கள் மடிந்து விட மாட்டார்கள். அதான் வித்தியாசம். சரியா? என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்னைக்கு ஆண்டவரே, ஒருவேளை நீங்க விரும்புற அளவுக்கு பரிசுத்தம் என்கிட்ட இல்லைன்னாலும் என்னை இன்னைக்கு ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. இந்த வருஷ கடைசியில நாங்க கடந்து போயிட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவனுடைய பண்டிகையை கொண்டாட நாங்க ஆயத்தமா இருக்கிறோம். கிறிஸ்து இந்த வருஷம் இந்த நாளிலிருந்து இந்த மங்கள வார்த்தையை கேட்கிற நேரத்திலிருந்து என் இருதயத்துல பிறக்கணும் ஆண்டவரே. நான் உங்க பிள்ளை ஆண்டவரே. என்னிடத்துல என்ன சீர்திருத்தத்தை விரும்புகிறேன்? என்னிடத்துல என்ன மாற்றத்தை விரும்புகிறேன்? என் வீடெல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டேன், ஆனா என்ன இன்னும் டெக்கரேட் பண்ணல ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு ஒப்பு கொடுங்க. இதுக்கு மேல நீங்க எங்கேயும் வெட்கப்பட்டு போக ஆண்டவர் விட மாட்டார். எதுல எல்லாம் வெட்கப்பட்டு போனீங்களோ அந்த காரியத்துல எல்லாம் பட்டு 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 பட்டுன்னு சில அற்புதங்களை ஆண்டவர் உங்களுக்காக நிகழ்த்த ஆண்டவர் ரெடி ஆயிட்டாரு. பெற்றுக்கொள்ள நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? எந்த காரியத்துல நீங்க துக்கப்பட்டு வெட்கப்பட்டு தலகுனிஞ்சு நின்னீங்களோ அந்த இடத்துல உங்க பேரை பெருமைப்படுத்துவாரு. தலகுனியோடு இருந்த அந்நாளுக்கு ஆசீர்வாதமான பிள்ளையை கொடுத்த தலை நிமிர பண்ணினவர், ஒரு பிள்ளையை எதிர்பார்த்த அவளுக்கு 5 பிள்ளையை கொடுத்த ஆண்டவர் இன்னைக்கு உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். அன்னைக்கு ராகேல் பிள்ளை இல்லாமல் இருக்கும் பொழுது கர்த்தர் என் நிந்தையை மாற்றி விட்டார், என் அவமானத்தை மாற்றி விட்டார், என் வெட்கத்தை மாற்றி விட்டார், இன்னொரு பிள்ளையை தருவார் என்று யோசேப்புன்னு பேர் போட்டது போல ஆண்டவர் வெட்கத்துக்கு பதிலாக சிங்காரத்தை உனக்கு கொடுத்து உன்னை கரம் பண்ணுவார். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? மிஸ்ஸஸ் சி ஜேன் ராஜு, ட்ரிச்சி. நாங்கள் ஜெராக்ஸ் கடை நடத்தி வருகிறோம். ஜெராக்ஸ் மிஷின் ரிப்பேர் ஆகி ஓடாமல் நின்று விட்டது. பல மாதங்களாக வருமானம் இல்லாமல் கடன் நெருக்கடியில் சிக்கிக் கொண்டோம். இப்படிப்பட்ட நிலைமையில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுக்கு கடிதம் வழியாக ஜெப விண்ணப்பத்தை எழுதி அனுப்பினேன். சகோதரர் அவர்கள் செபித்து மங்கள வார்த்தையுடன் பதில் அனுப்பியிருந்தார். கடிதம் கிடைத்த அடுத்த நாளே என்னுடைய மகனின் மாமனார் அவனை அழைத்து புதிய ஜெராக்ஸ் மிஷின் ரூபாய் 1.5 லட்சத்திற்கு வாங்கி கொடுத்தார். மேலும் கடன் நெருக்கடியை சமாளிக்க 1 லட்சம் பணம் கொடுத்து உதவி செய்தார். இதுதான் பரத்திலிருந்து வருகிற உதவி. நினையாத இடத்திலிருந்து உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒத்தாசைகள் வரும். நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. என் ஜனம் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன தேவனே, வெட்கப்பட்டு நாணி குறுகி மனுஷனுடைய முகத்தை கூட பார்க்க முடியாம வேதனையோட கண்ணீரோட அவமானத்தோட நின்று கொண்டிருக்கிறேன் பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பார். இப்பொழுதும் என் பிள்ளைகளுக்காக கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்ய திட்டம் போட்டிருக்கிறேன்.
எந்த காரியத்துல என் பிள்ளைகள் வெட்கப்பட்டாங்களோ அந்த காரியத்துல ஆண்டவர் தலையிட்டு ஒரு அற்புதத்தை நடப்பித்து அதே ஜனங்கள் மத்தியிலே என் பிள்ளைகளை தலைநிமிர பண்ணுகிறதற்காய் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இப்பொழுதும் பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பார். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அதை நீ ஒருவனும் மூட முடியாது என்கிற மங்கள வார்த்தை அப்படியே இந்த வருஷம் முழுவதும் அவர்களுக்கு பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424547999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.